மாண்புமிகு தமிழக முதல்வர் மக்கள் எண்ணங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும். மக்கள் விரும்பிய சிறந்த ஆட்சி தமிழகத்திலே நமக்கு தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் துறையின் வாரியாக ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டு சிறந்த முறையில் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் அனைத்து துறையை சார்ந்திருக்கிறார்கள் அலுவலர் பெருமக்களை ஆய்வுப் பணிகள் நடைபெற இருக்கிறது. இந்த ஆய்வுப் பணிகளை பொறுத்தவரையிலும் எல்லா நம்முடைய வருவாய்த்துறையில் என்னென்ன பணிகள் தேங்குகிறது, விரைந்து அது மக்களுக்கு எப்படி செயல்படுத்துவது என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக இந்த கூட்டம் இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்களுக்கு தேவை ஜாதி சான்றிதழ் விரைந்து கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான். அது எந்த முறையிலே அது மாற்றப்பட வேண்டும் நிரந்தரமாக என்பதற்கு ஒரு முடிவுகள் மேற்கொள்ளுகிறார். அதேபோல தங்களுடைய ரேஷன் கார்டுகள், முதியோர் உதவித்தொகை, சமூக நலத் திட்டங்கள், அப்படி பல்வேறு திட்டங்களை எப்படி நிறைவேற்றுவது என்பதை பற்றியும் எளிதாக மக்களுக்கு அது கிடைக்கின்ற வகையில் எப்படி நம்முடைய துறை பணியாற்ற வேண்டும் என்பதை பற்றி ஆய்வு செய்கிறோம். இப்போது ஆன்லைன் மூலமாக பதிவு செய்கிற போது சில நேரங்களில் காலதாமம் ஏற்படுகிறது என்ற குறைகள் இருக்கிறது. அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக ஆன்லைன் மூலமாக பதிவு செய்தவுடன் அந்தந்த வருவாய் வட்டத்தில் இருக்கிற விஓக்கள் அதை ஆய்வு செய்து 5 நாட்களுக்குள் அந்த பணிகளை முடிக்கப்பட வேண்டும். அப்படி முடிக்கப்படவில்லை என்றால் கொடுக்கப்படுகிற மனுக்கள் அத்தனையும் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு ஆன்லைனிலே பதிவு செய்யப்படும். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதேபோல நம்முடைய அரசு நிலங்கள், அதேபோல அரசிற்கு எந்தெந்த இடங்களில் நிலங்கள் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய இருக்கும். அது எந்த முறையிலே அரசிற்கு அதை பயன்படுத்தலாம் என்பதை ஆய்வு செய்கிற கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. அதே போல தான் பதிவு செய்கிற பத்திரப்பதிவில் பல்வேறு தேக்கங்கள் இருக்கிறது. அந்த பட்டா மாறுதல் என்பது பதிவு செய்வதற்கு பிறகு அதில் இருக்கிற தடைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் எல்லோரும் அதிலே கேட்கின்ற கேள்வி ஒன்றே ஒன்றுதான். பட்டாக்கள் நீங்கள் சரியான முறையிலே லேஅவுட் போடப்பட்டு பவுண்டரி போடப்பட்டு பட்டாக்கள் வழங்கப்படுகிறது. பட்டாக்களை ஒரு விற்கிற போது வாங்குகிற போது அதில் காலதாமம் ஏற்படாமல் அந்த பட்டாக்கள் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏனென்று சொன்னால் அதிலே தான் இருக்கிற குறைபாடுகள் எல்லோரும் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். ஆக அந்த சுட்டி காட்டுகிற குறைபாடுகளை எப்படி நாம் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்பதன் மூலமாக வேறு முறைகளில் இதை எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும், பதிவுத்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து அந்த பணிகளை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஆய்ந்து அந்த பணிகளை விரைந்து செய்வதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதுபோல இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆங்காங்கே உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக விரைந்து நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அதற்காக சமூக ஆர்வலர்கள், அதேபோல நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் இதற்காக யார் தயார் நிலையில் இருக்கிறார்கள் அந்த பகுதியில் அவர்கள் மூலமாக அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இப்போது தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் மாஞ்சோலை கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக மழை பெய்திருக்கிறது. கூடுதலாக மழை பெய்தால் மட்டும்தான் தாமிரபரணி ஆற்றில் நீர் நமக்கு கொள்ளளவு கூடுதலாக அந்த அணையில் கிடைக்கும். அதே போல நம்முடைய மாற்றிடங்களை பார்க்கின்ற போது கூடுதல் மழைகள் இப்போது இல்லை. மேட்டூர் அணையை பொறுத்தவரையிலும் கேட்ச்மெண்டல் ஏரியா என்று சொல்லப்படுகிற உடகு பகுதியில் மழை குறைவாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் குறைந்த அளவுதான் மேட்டூருக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 2642 கனடியன் சொல்கிறார். ஆகவே நாங்கள் அனைத்தும் கூர்ந்து கவனித்துக் கொண்டு விரைந்து இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக என்னென்ன முறையில் இயற்கை சீற்றங்கள் வருகிற போதும் சரி, வறட்சிகள் வருகிற போதும் சரி, வெள்ளங்கள் எங்கே தேங்குகிறதோ அதை எப்படி நாம் விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்கிற போது அது சீரான முறையில் செயல்படுத்த முடியும் என்பதை வருவாய்த்துறையின் மூலமாக அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக நாங்கள் எடுத்துச் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். இன்று பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக ஒரு
புத்தகம் வெளியிட இருக்கிறோம். அதன் மூலமாக நாம் பார்க்கின்ற போது அந்த புத்தகத்தை வெளியிடுகிற போது ஸ்டேட்மெண்ட் அது கொடுக்கிற போது என்னென்ன வகையில் நாம் அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை தெரிந்து இன்று அது செயல்படுத்துவதற்காக வெளியிட இருக்கிறோம். 2026 வெப்ப செயல் திட்டங்கள் என்ற முறையில் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக அது வெளியிட இருக்கிறோம். இயற்கை சீற்றங்கள் வருகிற போது அதை எப்படி நாம் நேரடியாக அதிலே உடனுக்குடன் நிவாரணப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற அனைத்து நிலையிலும் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த துறையின் மூலமாக இன்றைக்கு ஒரு வெளியீடுகளை வெளியிடுகிறோம். ஆகிய துறையை பொறுத்தவரையிலும் இனி நம்முடைய தமிழக முதல்வர் நினைக்கின்ற மக்களுக்கு எப்படி விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும், மக்கள் என்ன எண்ணங்களோடு நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அந்த மக்களுக்கு நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும், எளிமையான முறையில் அந்த மக்களுக்கு எப்படி கிடைக்க வேண்டும் என்ற முறையில் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காகத்தான் இன்றைக்கு ஆய்வுப் பணிகள் துவங்கி இருக்கிறது. இந்த ஆய்வுப் பணிகள் மூலமாக 2 மாத காலத்திற்குள் என்னென்ன பணிகளை நாங்கள் விரைந்து செய்ய போகிறோம், விரைந்து செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்து மக்கள் நிறைவு பெறுகின்ற அளவிற்கு, மக்கள் பாராட்டுதலை பெறுகின்ற அளவிற்கு இந்த துறை செயல்படுத்தும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆட்சி காலத்தில் இந்த பேரிடர் மேலாண்மைக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியில் ஒரு சிக்கல்கள் இருந்தது. திமுக அரசு கேட்கும் பொழுது கம்மியான அளவு நிதி தான் ஒதுக்கப்பட்டது. இந்த கவர்மெண்ட்டில் நம்ம என்ன முயற்சி எடுத்தது இல்லை. இந்த அரசை பொறுத்தவரையிலும் நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நமக்கு தேவை என்று சொன்னோம். அந்த நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. அதில் எந்த தயக்கம் காட்டுவதில்லை. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை இப்போது முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 11ஆம் தேதி என்று முதல்வர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறாங்களா சார்? போனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார்பாக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை, எல்லா துறைகளை பற்றி பேசுகிறார். ஒரு துறை அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து துறையிலும் என்னென்ன நிவாரணப் பணிகளை செய்ய வேண்டும், மத்திய அரசு நமக்கு நிதிகளை எப்படி வழங்க வேண்டும், மத்திய அரசுக்கு என்னென்ன அனுமதிகளை பெற வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் அங்கே பேசுகிற போது பேசியிருக்க. போன முறை அதைத்தான் பேசிவிட்டு வந்தார். ஆகவே செய்திகளை பொறுத்தவரையிலும் அவர் எடுத்திருக்கிற ஒவ்வொரு முயற்சியில் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். இன்று ஒவ்வொரு நாளும் அவர் எடுக்கின்ற முயற்சிகள் என்பது தமிழ்நாட்டில் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிற போதே 5 ஆண்டு கால திட்டம் என்று ஒரு திட்டத்தை வகுத்து ஒவ்வொரு துறையின் சார்பாக எப்படி நாம் அதை விரைந்து செய்ய வேண்டும் என்பதற்காக முதல் முறையாக தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு துறையின் சார்பாக 5 ஆண்டு கால திட்டப்பணிகள் என்ற முறையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசின் திட்டப்பணிகள் என்ற முறையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு துறையும் அதற்காக கூர்ந்து கவனித்து துறையின் உயர்மட்ட அதிகாரிகள் இங்கே இருக்கிற அலுவலக பெருமக்களோடு இணைந்து அந்த பணிகளை நாங்கள் ஆற்ற இருக்கிறோம். கடந்த முறை அவர் டெல்லிக்கு போனபோது செய்தியாளர்கள் சந்திக்கல, இந்த முறை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அதை பொறுத்தவரையிலும் அவரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி. முதலமைச்சருக்கு செயல்பாடுகள் தான் முக்கியமாக நினைக்கிறார். அவரை பொறுத்தவரையிலும் நாம் சொன்னதை செய்கிறோமா, செய்து முடிக்கப்பட்டிருக்கிறதா, மக்கள் அதில் மகிழ்ச்சி அடைகிறார்களா என்பதைத்தான் பார்க்கிறார்களே தவிர பத்திரிகையாளரை சந்தித்து அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்வதை காட்டிலும் செயல் வடிவத்திலே அவருடைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. கடந்த ஆட்சி காலத்தில் கருத்து சுதந்திரம் பற்றின ஒரு பெரிய கருத்துக்களை தாவேகா பதிவு பண்ணிட்டு இருந்தது. நேற்றைய தினம் மதுரையில் யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆதவர்ஜுனா அவருடைய குடும்பம், அவருடைய பெயர் இந்த பொதுவாக என்ன விதிகளின் அடிப்படையிலே அவரை கைது செய்யப்பட்டார் என்பது சட்ட ரீதியாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்லுவது தான், பத்திரிகை சுதந்திரம் என்பது முழுமையாக சுதந்திரம் வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் மக்கள் வளர்ச்சி பணியில் இருக்க வேண்டும். தனிப்பட்ட விமர்சனம் இல்லாமல் மக்கள் வளர்ச்சி பணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பத்திரிகை நீங்கள் சொல்லுகிற போது பத்திரிகை சுதந்திரம் மட்டுமல்ல, நாடே வளர்ச்சி அடையும். சார், இந்தியா பிளாக் கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறிட்டது. தாவேகா இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகம் வெளியேறி இருக்கிறது. எங்கள் கொள்கை முடிவுகள் என்ன என்பதை முதல்வர் தெரிவிப்பார். சவுத் சைட்ல நமக்கு கோயம்புத்தூர் மிக கனமழை பதிவாகுது. பேரிடர் மீட்பு படையினர் அங்கே போட்டு பேரிடர் மீட்பு படைகளை பொறுத்தவரையும் கோவையும் தயாராக இருக்கிறார்கள், நீலகிரியிலும் தயாராக இருக்கிறார்கள்.
நீலகிரியில் நிலச்சரிவு ஏற்படும் பட்சத்தில் ஏற்படாது, ஏற்பட விடமாட்டோம். அப்படி வருகிற போது அதற்கான பாதுகாப்பிற்காக ஹெலிகாப்டர் தயார் நிலையில் இருக்கும். இனி அந்த நிலையை இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த கூட்டம் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம். ஏழை எளியருக்கு இருக்கிற இந்த குறைபாடுகளை எளிமையான முறையிலே அதை செயல்படுத்துவதற்கான இந்த கூட்டம். நீங்கள் பொறுத்திருந்து ஒரு 3 மாத காலங்கள் பொறுத்திருங்க. எங்கள் துறையுடைய வேகம் ஜெட் விமான வேகத்தில் இருக்கும். ஆர்ஐ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் நின்றுடுது சார், விஏஓக்கெல்லாம் பாஸ் ஆயிடுது சார். ரெவன்யூ ஆர்ஐ கிட்ட வரும்போது தான் சார் பிரச்சனை ஆகுது. இல்ல வாரிசு சான்றிதழ் சரி இல்லை, பொதுவாக நான் இன்னைக்கு ஒன்றே சொல்கிறேன், அதையெல்லாம் சரி செய்வதற்காகத்தான் இந்த கூட்டம். வாரிசு சான்றிதழாக இருந்தாலும் சரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, பட்டாவாக இருந்தாலும் சரி, பட்டா மாற்றங்கள் இருந்தாலும் சரி, எளிமைப்படுத்துவதற்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. 3 மாத காலம் கழித்து நீங்கள் பாருங்கள், துறையுடைய வேகம், நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் அனைத்தும் நீங்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு இருக்கு. ஒரு 1 பாயிண்ட் கம்ப்ளைண்ட் பாக்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் சார். ஏன்னா நிறைய அதாவது ரிஜெக்ஷன் ஆயிடுது. ரிஜெக்ஷன் ஆகிட்டு இந்த ரீசன் கோசம் ரிஜெக்ட் ஆகிடுது, அதுக்கு மேலே அதை ப்ரொசீட் பண்ண முடிய மாட்டேங்குது. இல்லை, பொதுவாக ஒவ்வொருவரும் கொடுக்கப்படுகிற மனுக்களை ஆய்ந்து அதிலே ஆன்லைன் மூலமாக டிஜிட்டல் மூலமாக பதிவு செய்வது எது என்பதை முடிவு செய்வோம். என்னென்ன மனுக்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது, அதற்கு என்ன காரணம் என்பதை 15 நாட்களுக்கு அந்த மனு கொடுக்கப்பட்டவர்களுக்கு கடிதங்கள் வரும். ஆக்சுவலாக 6 மாதம் ஆச்சு சார் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இதில் 30 நாள் தானே வந்திருக்கிறார், 30 நாள் கூட ஆகும். தேங்க்யூ சார். கேமராமேன் மட்டும் வந்துடலாம். எஸ் சார், தேங்க்யூ.